ஹலோ கைஸ், இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா நல்ல மழை, அந்த அப்புறம் கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சா. சரி, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தோசை அப்படிலாம் சாப்பிடாம கொஞ்சமாக வந்து மெக்ரோனி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பாஸ்தா ஸ்டைலில் வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து இந்த பீஸா பாஸ்தா ரெடிமேட் சாஸ் இருக்கும்ல, ஸோ அது இருந்தது. அதனால் அதை போட்டே வந்து மெக்ரோனி வேக வச்சு கலக்கி அதில் கொஞ்சமாக சீஸ் போட்டு நல்லா சுட சுட சாப்பிடும்போது அந்த மழைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் தான் வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஏதாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமான்னு தோணும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பாஸ்தா ஸ்டைல் செஞ்சு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான வேலை மாவு அரைச்சி வைக்கிறது. கரண்ட் எப்போ போகும்னு நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா எனி டைம் நம்ம வீட்டில் வந்து மாவு இருக்கும். தோசை இல்லைனா இட்லி அந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னரை வந்து பண்ணிக்கலாம். மாவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், வெளியே போய் வாங்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம். அதனால் இப்போல்லாம் மழை பெஞ்சால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ மாவு அரைச்சி வச்சிடுறது, அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடுறது.